பிராக்டிக்கலாக நம்ம சந்தேகத்தை மேற்கொண்டு விசுவாசத்தில் வளருவது எப்படி அப்படிங்கிறத குறித்ததான 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவனுடைய அன்பு மேலே மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு பைபிளை படிக்கும்போது ஆண்டவர், தேவன், தேவன், கர்த்தர், அந்த மாதிரி எல்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வார்த்தை இயேசு, அப்புறம் பரிசுத்த ஆவியானவர், இப்படி வருகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அதை சுற்றி என்ன சொல்லப்படுகிறது, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவருடைய தன்மை என்ன, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார், இப்படி இதிலேயே கவனம் வச்சு பைபிளை படிங்க. எத்தனை பேர் செய்ய போறீங்க? அல்லது ஆண்டவர்னே அந்த வார்த்தை வரல அப்படின்னா கூட அந்த வசனத்தின் அர்த்தம் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுது அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் நீங்க நோட் பண்றீங்க. நோட் பண்ணி நீங்க எந்த அதிகாரத்தில் படிக்கிறீங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, எந்த புத்தகத்தில் படிக்கிறீங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன செய்றீங்க, ஒரு மாதத்துக்கு ஆண்டவர் ஆண்டவர்ங்கிறதுலையே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க. அப்ப ஆண்டவருடைய அன்பு மேல நீங்க கவனம் செலுத்துகிற போது உங்களுக்குள்ள ஆண்டவர் மேல ஒரு அளவில்லாத அன்பு வளர ஆரம்பிக்கும். அந்த அன்பு வளருகிற போது விசுவாசம் வளரும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் விலகி போயிடும். ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய அன்பை குறித்த வேத வசனங்களை நீங்க தியானிக்க ஆரம்பிங்க. அன்பை குறித்த தேவ வசனம்னா, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், முன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பேன். அப்படின்னா அவர் என்ன உங்களுக்கு செக்யூரிட்டியா? நான் என்ன பண்ணுவேன், உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா அது அவர் நமக்கு செக்யூரிட்டியா இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அவர் என்ன பண்றாருங்க, அவர் என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னை நேசிக்கிறதுனால என்ன அவர் அப்படி பாதுகாக்கிறார். அப்போ நம்ம வாசிக்கும் போது என்ன செய்யணுங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் அவருடைய அன்பை தேடுங்க, அவருடைய அன்பை கண்டுபிடிங்க. ஹல்லேலூயா. அந்த அன்பை கண்டுபிடிக்கும் போது மனுஷனுடைய குணமே என்ன அப்படின்னா, யாராவது நம்மளை நேசிக்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. நம்மளை யார் சரியாக கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களோ, யார் நமக்கு மேலே பாசமாக இல்லையோ, யார் நம்மளை விட்டு விலகி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க பின்னாடி தான் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம். மனுஷர்கள் நம்ம அன்பு செலுத்துன்னு பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்போம். அது மனிதனுடைய விழுந்து போன மனிதனுடைய இயல்பு. ஆனால் நாம் என்ன செய்யணும், கர்த்தரிடத்தில் நாம் அன்பை நாம் பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய அன்பை பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பூரணமான அன்பு அவருடைய அன்பு. அந்த அன்பை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ அந்த அன்பை எப்படி பார்க்கிறது, வசனம் என்ன சொல்லுது? 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18 நாம பார்க்கிறோம், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, 1 யோவான் 4:18 அன்பிலே பயமில்லை அப்படின்னு சொல்லுதுங்க. நாம தேவ அன்புக்குள்ள நாம வந்து அந்த அன்பினால நிறையறோம். அப்போ ஓவர்ஃப்ளோ ஆகுமா ஆகாதா? ஒரு டேங்க்கு காலையில் எழுந்தது டெய்லி எத்தனை பேர் உங்கள் டேங்க்குக்கு தண்ணி நிரப்புறீங்க? தண்ணி நிரப்புனா என்ன ஆகுதுங்க, தண்ணி நிரம்பி அது ஓவர்ஃப்ளோ ஆகி போகுது இல்லையா? அப்போது அது மாதிரி அவருடைய அன்பினால் நிரம்ப 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 என்ன ஆகுங்க, உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்பு அது ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த அன்பு யாரை போய் சந்திக்கும் அப்படின்னா, நீங்கள் காண்கிற மனிதர்களை எல்லாம் சந்திக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் நல்லவங்க கெட்டவங்க எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஆண்டவர் மாதிரியே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பொழியப்படுகிற தேவன். எனக்கு தீங்கு செஞ்சவன் தீங்கு செய்யாதவன் அதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை திருப்பி காட்டுன்னு சொன்ன ஆண்டவரை போல நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அவருடைய அன்புல நிரம்பி 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 நம்ம வளர்கிற போது நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஒருத்தர் தீமை பண்ணிட்டா
நாம் அவங்கள கருவிக்கிட்டே இருந்தோன்னா அது மனுஷத்தனம். ஆனால் ஒருத்தர் தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தீமை செய்தவர்களுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் தேவ மனுஷத்தனம். அப்போது அதுதான் இதெல்லாம் அவருடைய அன்பினாலே நாம் நிரம்ப 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 நமக்குள்ளே இருந்து ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். பாருங்க, ஸ்தேவான் கல்லெறிகிறவங்களை பார்த்து என்ன சொல்கிறான்? ஆண்டவரை மாதிரியே சொல்லிட்டாங்க. என்னன்னு சொன்னால், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாந்து பார்க்குறான், மேலே பரலோகமே திறக்கப்பட்டிருக்கிறதையும் தேவதூதர்களும் பிதாவானவர் அப்படியே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதையும் அவன் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு உயிர் போயிடுது. அந்த உயிரை விட்டுறான். அவன் தான் வேதத்தில் முதலாவது இரத்த சாட்சி. அப்போ அந்த ஸ்தேவானுக்குள்ள அந்த அன்பு எப்படி வந்ததுங்க? அவனை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுதுங்க? அவன் ஒரு பந்தி விசாரணை பண்ணுகிறவனாய் இருந்தான் இல்லையா? ஒரு சாதாரணமாக சர்ச்சில் என்ன பண்ணிட்டு இருந்தான்? அவன் சாப்பாடு போட்டாங்கன்னா அந்த சாப்பாட்டு நேரத்தில் சாப்பாடு பரிமாறுற வேலை தான் அவன் செய்துட்டு இருந்தான். ஆனால் வசனத்தில் நிறைந்திருந்தான், அபிஷேகத்தில் நிறைந்திருந்தான், வல்லமையில் நிறைந்திருந்தான், வரங்களில் நிறைந்திருந்தான். அவன் போனானா அற்புத அடையாளங்கள் ஏராளமாக நடக்குது. வெளியில் போய் நிறைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு அவனை சும்மா இருக்க விடலைங்க. அவனை நெருக்கி ஏவினது. வெளியில் போய் ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பிக்கிறான். யூதர்கள் கையில் மாட்டிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்களால் கல்லெறியுண்டு கொல்லப்படும்படிக்கு ஒப்பு கொடுக்கிற போது கூட அவன் என்ன பண்ணுறாங்க? அப்போ கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். பார்த்தீங்களா? அந்த அன்பு தாங்க நமக்குள்ள. அதுதான் ஓவர் ஃப்ளோயிங் லவ். ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள பெருக 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 என்ன ஆகுங்க? அது ஓவர் ஃப்ளோ ஆகி போக ஆரம்பிக்கும். அந்த ஓவர் ஃப்ளோ ஆகிற ஸ்டேஜ் நீங்கள் வரணும் அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை குறித்த வேத வசனங்களை நீங்கள் அதிகமாக தியானிச்சுக்கிட்டே இருங்க. அதை தியானிக்க தியானிக்க அந்த அன்பினால் நிறைந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. அப்போ அன்பிலே பயமில்லை. கல்லெடுத்து அடிக்கிற போது கூட அன்பிலே பயமில்லை. பவுல் அத்தனை முறை அடிக்கப்பட்ட போது கூட அன்பிலே பயமில்லை. கப்பற் சேதத்தில் அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது கூட அன்பிலே பயமில்லை. தேவ அன்பு உள்ள இருந்துருச்சுன்னா பயம் இல்லை. ஹல்லேலூயா. 1 குறையும் 39 முறை, 40க்கு 1 குறையும் 39 முறை அவன் சவுக்கினால் அடிக்கப்பட்ட போது கூட பவுலுக்கு என்னதுங்க? அன்பிலே பயமில்லை. தேவனுடைய அன்பு பூரணமாய் நிரப்புகிற போது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ணப்பட்டார்கள்? அவங்கெல்லாம் யோவானை தவிர மற்றவங்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். அன்பிலே பயமில்லை. அன்பு என்ன பண்ணுதுங்க? அன்பிலே பயமில்லை. அது என்ன பண்ணிரும்? அன்பு நமக்குள்ள விசுவாசத்தை எழும்ப வச்சிரும். அப்ப அங்க சந்தேகமெல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிரும். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கை சூழ்நிலைகள்ல பயமோ சந்தேகமோ நமக்கு வராது. பூரண அன்பினால் நிரம்பிட்டோன்னா என்ன ஆகாதுங்க? வாழ்க்கை சூழ்நிலைகளில் என் பிஸ்னஸ் எப்படி இருக்க போகுதோ, என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, என் சரீரம் எப்படி இருக்க போகுதோ, இந்த பயம் வரவே வராது. ஏன்னா நான் அவருடைய அன்பினால் நிறைந்திருக்கிறபடியினாலே சந்தேகம், கர்த்தருடைய வார்த்தையின் மேலே எனக்கு சந்தேகமே வர்றது கிடையாது. சூழ்நிலைகள் வருது, ஆனால் வருகிற சூழ்நிலையை மேற்கொள்ளுகிறதற்கான அந்த அன்பு எனக்குள் கிரியை செய்கிறபடியினாலே அந்த அன்பினாலே நான் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுகிறேன். விசுவாசம் எனக்குள் எழும்புகிறது. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளதுங்க. எப்படிப்பட்டதுங்க? பயமானது வேதனையுள்ளது. நம்ம வாழ்க்கையில எந்த பகுதியில பயப்பட்டாலும் அங்க என்னதான் மிச்சங்க? வேதனை தான் மிச்சம். ஆனா விசுவாசம் வந்துருச்சுன்னா அவர் மேல அன்பு செலுத்திடுங்க.
விசுவாசம் எழும்புகிற போது அந்த பயம் விலகிருச்சுன்னா உங்களுக்குள்ள தைரியம் வந்துடுதுங்க. வாழ்க்கையில் ஜெயிப்போங்கிற அந்த தைரியம் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பூரண அன்பு பயத்தையும் சந்தேகத்தையும் புறம்பே தள்ளிரும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. ஹல்லேலூயா. பாலுக்கு மீட்ரு போட்டு பார்ப்பாங்க இல்லையா? பாலோட தரம் எப்படி இருக்குது, தண்ணி கலந்துருக்கிறாங்களா, தண்ணி கலக்கலையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு கருவி போட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற போது இந்த காரியத்தில் ஜெயிப்போமா தோப்போமா, இந்த காரியத்தில் நமக்கு நன்மையாய் முடியுமா முடியாதா, இந்த மாதிரியான சந்தேகம், கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா, அப்போ இதெல்லாம் இந்த சந்தேகங்கள் எல்லாம் நமக்குள்ள வருது, அவிசுவாசம் வருது, கவலை வருது அப்படின்னா அதுதாங்க உங்களை காட்டக்கூடிய மீட்டர். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, வியாதி வர்றப்ப ஐயோன்னு நம்ம உட்காடுறோம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்ம யாரு அப்படின்னா, அந்த வியாதி வர்றப்போ, பலகீனம் வர்றப்போ ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நேசிக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், அவர் தானியம் அம்பாரத்தில் சேர்க்கப்படுகிறது போல நான் முதிர் வயதில் கல்லறையில் சேர்க்கப்படுகிற வரையிலும் என்னை ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார். என் சுகவாழ்வு துளிர்த்து கொண்டே இருக்கிறது. அதனால் நான் கவலைப்பட போகிறதில்ல. அவருடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்ததே நான் சுகமாய் வாழணுங்கிறதுக்காகத்தான் அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போது இந்த தைரியம் நமக்குள்ளே எப்படி வருதுன்னா, அவரை நேசிக்கக்கூடிய அன்பினால தாங்க வருது. உங்களுக்கு மீட்ரு போட்டு பாருங்க. சந்தேகம் வருதா அப்படின்னா அன்புல குறைவுள்ளவர்கள், ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்புல குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்விசுவாசம் வருதா, ஆண்டவரை நேசிக்கக்கூடிய அன்புல குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கவலை வருதா, அங்கேயும் அதே தான் அர்த்தம். பயம் வருதா, அங்கேயும் அதே தான் அர்த்தம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் அன்பு, இன்னும் வல்லமை. ஹல்லேலூயா. இன்னும் இடத்துல நான் கிட்டி சேருகிறேன். ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாய் அவரை நேசிக்க 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 நாம் என்ன பண்ணுறோம், பூரண அன்பு என்ன பண்ணிடுது, பயத்தை புறம்பே தள்ளிடுது. பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல. அன்புல ஒருத்தர் பூரணப்படலை அப்படின்னா அவனுக்குள்ள விசுவாசம் செயல்பட முடியாது. விசுவாசம் செயல்படலைன்னா ஆசீர்வாதம் வர முடியாது. ஹல்லேலூயா. ஐயோ, கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? மூச்சு முட்டாமல் பாஸ்டர் பேசுகிறாரே, கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க. உங்களை இழுத்து கொள்ளக்கூடியவர்க பழைய ஏற்பாட்டில் அந்த இதில் உன்னத பாட்டில் பாட்டு பாடுறா, என்னை இழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே, அறைக்குள் அழைத்து செல்லும் அன்பில் களி கூறுவே. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலேயே அவர் சொல்ற என்னை இழுத்து கொள்ளும்னு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை இழுத்து கொள்ளுகிறாருங்க. அந்த நேரத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிருங்க. ரெகுலர் ஹேபிட்டை உண்டாக்குங்க. டெய்லி காலையில் எழுந்து பைபிள் படிக்கணும். டெய்லி காலையில் எழுந்தது ஆண்டவரோடு உறவாடணும். நாள் முழுக்க ஆண்டவரோடு எனக்கு உறவு ஐக்கியம் இருக்கணும். இதை பழகிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய 99% பிரச்சனை இல்லாத போயிருங்க. ஹல்லேலூயா. சரி, இது ரொம்ப ஈஸி. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்னதுங்க, ரொம்ப ஈஸி. நீங்கள் அன்புல அவருடைய அன்புல நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருங்க. அந்த அன்புல நீங்கள் வளர வளர பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்க முடியும். சரி, அடுத்தது 5வதாக உங்கள் சந்தேகம் விலகணும்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரட்டு விசுவாசம் உள்ளவங்களோடையே பழகுங்க. என்னதுங்க மொரட்டு விசுவாசம்னா? என்னதுங்க? எதுக்குமே அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அவிசுவாசமாக பேச மாட்டாங்க, அவிசுவாசமாக நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் போய் பேசுனீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்க உங்களை தைரியப்படுத்துவார்கள்.
அவர்கள் உங்களை உற்சாகப்படுத்துவார்கள், அவர்கள் உங்களை ஆவியில் இழுத்து கொள்ளுவார்கள், அவர்கள் உங்களை கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வருவார்கள், கிறிஸ்துவின் அன்புக்குள் உங்களை கட்டி எழுப்புவார்கள். அப்போ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விசுவாச ஆவி உங்களுக்குள்ளேயும் எழும்ப ஆரம்பித்து விடும். அப்போ நீங்க என்ன செய்யணும்னா, முரட்டு விசுவாசம் உள்ளவங்களோடையே எப்பவும் இருங்க. நம்மளை ஊக்குவிக்கக்கூடிய விசுவாச சகோதரர்களோட நீங்க இணைந்திருங்க. அப்படி இணைந்திருக்கிற போதுதான் நாம் விசுவாசத்தில் இன்னும் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. சரி, இப்போ நான் முடிக்கிறேன். நம்ம இந்த சந்தேகத்தை மேற்கொள்ளுவது எப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய மனம் புதிதாகுதல்ல தாங்க இருக்குது. நம்ம மனதை நாம் எப்படி வசனத்தின் மூலமாய் புதிதாக்கி கொள்ளுகிறோங்கிறதுல தான் இருக்கு. ஆண்டவருடைய கிருபையை புரிந்து கொள்ளுவதில் தான் நம்முடைய விசுவாசம் எழும்ப ஆரம்பிக்கிறது, சந்தேகம் விலகுகிறது. அடுத்தது, நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அறிக்கை செய்கிற போதுதான் நமக்குள் விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக, நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவருடைய அன்பை அப்படியே நாம் கட்டி அணைத்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். சந்தேகம் நம்மை விட்டு விலகுகிறது. அதே நேரத்தில் யாரெல்லாம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற, நம்மளை விட வளர்ந்த, நம்மளை விட விசுவாசத்தில் நல்லா இருக்கக்கூடிய விசுவாசிகள் இருக்கிறார்களோ அவர்களோடு கூட நாம் இணைந்து கொள்ளுகிற போதுதான் நாம் என்ன செய்கிறோங்க, அவங்களோட பழகுகிற போதுதான் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கற்றுக்கொண்ட இந்த காரியங்கள் எல்லாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்துங்க. அசைக்க முடியாத விசுவாசத்தை வளர்ப்பதற்கான ஒரு பிரயாணத்தை நீங்கள் துவங்குங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால் எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு அன்பின் அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாக ஜெபிங்க. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருந்த சத்தியங்களில் நிறைய விஷயங்கள் ஆண்டவரோட உங்களுக்கு பேசி இருப்பாரு. ஆண்டவர் உங்களோட பேசி இருப்பாரு. நான் இப்படியெல்லாம் இந்த காரியங்களை மாற்றிக்கொள்ளணும்னு உங்களுக்கு ஆண்டவர் பேசி இருப்பாரு. அந்த காரியங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா, இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே விசுவாசத்தில் வளருவதற்கு ஏதுவாக உம்முடைய அன்பிலே வேரூன்றட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள் ஒரு அன்பின் அபிஷேகத்தை கட்டவிழ்க்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அன்பின் அபிஷேகம் சூழ்ந்து கொள்ளுவதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் நீங்க விதைக்கிற போது விசுவாசத்தில் வளர்ந்து, கிருபையில் வளர்ந்து, தேவனுடைய அன்பில் வளர்ந்து பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் இந்த ஊழியத்தில் விதையுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.